உண்மையிலேயே தவற உணர்ந்து வருத்தம் தெரிவிக்கிறது தான் வருத்தம். அப்புறம் கேட்குற மன்னிப்புலேயும் ஒரு நக்கல். இளையராஜாவை அவன்னு சொல்லும்போது அது இளையராஜாக்கு மதிப்பு போகாது, மிஸ்கின் மீது உள்ள மரியாதை மக்களுக்கு போய்விடும். பேட் கேர்ள் அப்படின்ற அந்த திரைப்படத்தினுடைய ஒரு டீசர் தான் வந்திருக்கு. டீசர் பார்த்தேன். பார்க்கும்போது சமூக கேடாகும் சொல்லலாம். இப்படி எல்லாத்துக்கும் பெரியார்னு சொல்லும்போது தமிழனுக்கு கோபம் வரும் சார். அதனால இவரே எடுத்துக்கிட்டார் அப்படின்னு நாம எடுத்துக்கலாமா? ஓகே, அதுல என்ன தப்பு? நாடு முழுகி போச்சா சார்? சீமான் வந்து ஆமக்கறி சாப்பிட்டாரா? சீமான் வந்து துப்பாக்கி சுட்டாரா? இதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, பிஜேபி சப்போர்ட் இருக்கு, பேசுறாரு, இருக்கட்டும். ஒரு உபச்சாரிட்டு கூட காசு இல்லாமல் போகிறதுக்கு அயக்கத்தை தான் அப்படின்னு சில ஆள் இருந்துருக்காங்க. அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும் எப்பொழுதுமே தன் மனதில் இருப்பதை வெளிப்படையாக பளிச்சென்று பேசக்கூடிய நம்முடைய இயக்குனர் திரு பேரரசு அவர்கள் இன்றைய நேர்காணலில் இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், முதல்ல அரசியல் கேள்வி கேட்பதற்கு முன்னால சினிமா தொடர்புடைய ஒரு 2 கேள்விகள்ல, சமீபத்துல பாட்டில் ராதா அப்படின்ற திரைப்படத்தினுடைய ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் ஒரு நிகழ்ச்சியில இயக்குனர் திரு மிஸ்கின் அவர்கள் கலந்துகிட்டார். அந்த படமே வந்து ஒரு குடியினால் ஏற்படக்கூடிய நலிவுகளை சொல்லக்கூடிய ஒரு படம் தான். அதுல அவர் வந்து தான் குடிப்பதை பற்றி ஒரு பெருமிதமாகவும் திரு இளையராஜா அவர்களை பற்றிய விகுதிகள் அவன் இவன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அதற்கு வருத்தமும் தெரிவிச்சுக்கிட்டாரு. ஆனா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, வருத்தம்ங்கிறது உண்மையிலேயே நம்ம தவற உணர்ந்து வருத்தம் தெரிவிக்கிறது தான் வருத்தம். உண்மையிலேயே தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கறது தான் அந்த மன்னிப்புக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். ஒப்புக்கு கேட்குறது, அப்புறம் கேட்குற மன்னிப்புலேயும் ஒரு நக்கல் நையாண்டி இருக்கிறது. இது வந்து அதை மன்னிப்பாக ஏற்றுக்க முடியாது. இந்த மன்னிப்பை கேட்டிருக்கவே தேவையில்லை. அவர் நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்மளை மாரி தவறாக பேசிட்டோம். இன்றைக்கி சமூகத்தில் பத்திரிகையாளர் எல்லாருமே அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கான வருத்தம் தெரிவிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு தன்மை ஒன்று இருக்குல்ல, அது இல்லை. அன்றைக்கி மன்னிப்பு கேட்டாருன்னு நம்ம கடந்து போக முடியலை. ஏன்னா அவர் வந்து சொல்கிறாரு, நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் வந்து என் மேலே செருப்பை வீசணும்னு சொன்னார். ஒரு செருப்பு வீசிடாதீங்க, 2 செருப்பு வீசுங்க, ஏன் நம்பர் 8. அப்போ இதில் என்ன வருந்திருக்காருன்னு நம்ம உணர்றோம். அப்போ நீ வருத்தம் தெரிவிக்கிறதுலேயும் ஒரு நக்கல் நையாண்டி இருக்கும்போது அதை வந்து மக்கள் பார்க்கும்போது அதுவும் தப்பாக நினைப்பாங்க. என்னடா வருத்தம் தெரிவிக்கிறதுலேயும் இப்படி பேசுகிறாரு. அப்போ அது ஒரு திமிரு தோணி இருக்குது. இதுக்கு இந்த மன்னிப்பை கேட்டுக்கலாம். சமுத்திரக்கனி அவர்கள் அவருடைய அன்பு உச்சம் அப்படிதான். அவரு நீங்க பெருசா எடுத்துக்க வேணாம், அவரு எப்பயுமே இப்படிதான், என்ன கூட வாடான்னு கூப்பிட்டு ஒரு வசைச்சொல்லோட ஒரு அன்பா தான் பேசுவாரு, அதை நீங்க கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு நண்பர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் ரூமுக்குள்ளே இருக்கீங்களா, தண்ணி அடிக்கிறீங்களா, போடா வாடான்னு பேசிக்கிறீங்களா, இல்லை கெட்ட வார்த்தையில் பேசிக்கிறீங்களா, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அது உங்கள் தனிப்பட்ட விஷயம். நீங்கள் சபையில் உட்காரும்போது, சபையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது அது மக்கள்கிட்ட போய் சேர்கிற விஷயம். மக்கள்கிட்ட போய் சேர்றக்காத்தான் நம்ம பேசுகிறோம். மைக்கிட்ட பேசலை, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசலை. நம்ம பேசுகிறது மக்கள் முன் பேசுகிறோம். நீங்கள் நண்பர் முன்னு பேசுங்க, அதுக்கு நாங்கள் விமர்சனம் பண்ணவே மாட்டோம். ஆனால் நம்ம சபை ஒரு நிகழ்ச்சியில் மேடையில் பேசுகிறது மக்களுக்கு முன்னால் பேசுகிறோம். அப்போது அதில் சில நாகரிகமாக இருக்கணும். வார்த்தைகள் வந்து ஆபாச வார்த்தை வரக்கூடாது. போடா வாடாங்கிறதோட சிலர் தப்பு இல்லை, மாஸ்டர்டாக இருப்பாங்க, அது ஒரு தப்பு இல்லைங்க. அங்கேருந்து போடா வாடா சொன்னது வந்து இப்போ பாரஞ்சித்தை வந்து சொன்னார் போடா வாடான்ட்டு, அது அவங்க நட்பு நெருக்கமாக இருக்கலாம், அதை தப்பாக சொல்ல முடியாது. ஆனால் இளையராஜா அவர்கள் வந்து அவன் இவன் சொல்கிறதுல அது எந்த ரைட்ஸும் அவருக்கு இல்லை. ஆனால் இது இளையராஜா அவன் இவன் அப்படி சொல்கிறதுனால அவருக்கு ஒரு பெருசாக பாதிப்பு வராது. ஏன்னா இதெல்லாம் கடந்துட்டார். அவர் நிறைய பேர் புகழ் விருதுகள் நிறைய பார்த்துட்டாரு. இதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே
இல்லை. ஆனால் பார்க்குற மக்களுக்கு வந்து இளையராஜாவை அவன்னு சொல்லும்போது மக்கள் வந்து இளையராஜாக்கு மதிப்பு போகாது, மிஸ்கின் மீது உள்ள மரியாதை மக்களுக்கு போய்விடும். அப்போ இது வந்து மிஸ்கின் அவருக்காக தான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து நமக்குள்ள ஒரு பெரிய சாதனையாளர், ஒரு லெஜெண்ட் அவர். அவ்வளோ ஈஸியெல்லாம் அவனு பேசக்கூடாது. அது வந்து என்ன பேச தெரில. ஆனால் மக்கள் வந்து இது மிஸ்கின் சார் அவர் மேலே ஒரு மரியாதை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் அதே போல சமீபத்தில் திரு வெற்றிமாறன் அவர்களுடைய தயாரிப்பில் வந்திருக்கிற பேட் கேர்ள் அப்படின்ற அந்த திரைப்படத்தினுடைய ஒரு டீசர் தான் வந்திருக்குது. இது வழக்கமா ஒரு ஆண் தன் சுதந்திரத்தை பத்தி இது மாதிரி ஒரு மது பருகுவதோ அல்லது ஒரு பெண்களோடு ஒரு உரையாடுவது இது தொடர்பா நிறைய திரைப்படங்கள் தமிழ்லயே வந்திருக்குது. அதாவது வந்து ஒரு ஆண் ஆதிக்கம், ஒரு பெண்ணை வந்து ஃபாலோ பண்றது, டீஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. கொஞ்சம் அப்படியே வெர்சன் வந்து பெண்கள் பக்கத்துல இருந்து ஒரு டீசர் தான் வந்திருக்குது. படம் எப்படி இருக்குன்னு தெரியல. நமக்கு மிகப்பெரிய கவனத்தையும் நம் ரசிக்கும்படி திரைப்படங்களை தந்திருக்கிற திரு வெற்றிமாறன் அவர்கள் தான் இந்த படத்தை தயாரித்திருக்கிறாரு. இதான் இந்த டீசர் லுக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? டீசர் பார்த்தேன். டீசர் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த இசை வெளியீட்டு விழாவில் அந்த படத்தின் இயக்குனர், பெண் இயக்குனர் அவங்க பேசுனது கேட்டேன். அவங்க பேசுனதில் ஒரு வாசகம் சொல்லலாம். என்னென்னா, இது வரைக்கும் சினிமாவில் பெண்களை வந்து ஒரு புனிதமாகவும், ஒரு பூ போலவும், பெண்களை தெய்வமாகவும் அப்படின்னு ஒரு சித்தரிச்சிருக்காங்க. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் பண்ணணும் தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு வாதம். அப்போ அவங்க என்னன்னா, இது வரைக்கும் தமிழ் சினிமானா ஒரு பெண்ணுக்குள்ள ஒரு மரியாதை, பெண்ணை பெருமைப்படுத்தி படம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி புதுமை பெண், புரட்சி பெண், பெண்கள் வந்து இந்த சமூகத்தில் ஆணுக்கு நிகராக இருக்கலாம் நிறைய படம் வந்திருக்கு. மனதில் உறுதி வேண்டும், பாடத்துக்கு சொல்லாத உண்மையான பாத்திரங்கள்லாம் இல்லை. அப்புறம் பாரதிராஜா சார் வந்து புதுமை பெண் அப்படின்னு டைட்டில்லையே படம் எடுத்திருக்காரு. அதனால் இதுக்கு முன்னாடி நிறைய புரட்சிகரமான பெண் கதாபாத்திரங்களாக நிறைய இயக்குநர்கள் உருவாக்கியாச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி சொல்லலாம், பெண்கள் விடுதலை சொல்லலாம், பெண்கள் வந்து இன்றைக்கி ஆணுக்கு நிகராக இருக்கலாம் சொல்லலாம், பெண்கள் தைரியமான பெண்களாக இருக்கலாம் சொல்லலாம், என்னென்னு சொல்லலாம். பாரதியே சொல்லிட்டாரு. ஆமாம், அடுப்படியிலேருந்து வெளியே வாங்கணும் அப்போவே சொல்லிட்டாரு. நிறைய பேர் சொல்லிட்டாங்க சார். ஆனால் இவங்க என்னென்னா, நீங்கள் பெண்களை புனிதமாக சொல்லாதீங்க, பெண்களை தெய்வமாக சொல்லாதீங்க, பெண்களை வந்து இங்கே பூ மாதிரி இந்த மாதிரி தாங்காதீங்க அப்படிங்கிறது எந்த இதில் போய் சேருது தெரில. அது ஏற்கனவே சொல்லியிருக்காரு. டீச்சர்லேயும் ஒரு கல்லூரிலேயோ ஸ்கூல்லையோ படிக்கிற பொண்ணு தான் இஷ்டம் போல் வாழலாம், நமக்கு விரும்பினா தண்ணி அடிக்கலாம், விரும்பினா யார் ஒன்றும் பழகலாம் அப்படிங்கிற கருத்து வந்து டீச்சரில் அதை இப்போ பார்க்கும்போது அது வந்து சமூக கேடாகவும் சொல்லலாம், பண்பாடு கலாச்சாரத்துக்கு எதிராக சொல்லலாம். இல்ல ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை சைட் அடிக்கிற மாதிரி, டீஸ் பண்ற மாதிரி, ஒரு லவ்வுக்காக ஏங்கி இருக்கிற மாதிரி, பார்ல உட்காந்து குடிக்கிற மாதிரி, இது மாதிரி நிறைய காட்சி அமைப்புகள் வந்திருக்குது. கொஞ்சம் அப்படி பெண் இதுல பார்க்கும்போது இது நம்ம அதிர்ச்சியா எடுத்துக்கலாமா? இந்த பகுதி நம்ம வந்து ஏன் அதிர்ச்சியா பார்க்கணும்? இது ஒரு ஆணுக்கு நிகரா பெண் வந்திருக்கா அப்படின்னு ஏன் பார்க்க கூடாது? ஆணுக்கு நிகரா பெண் எந்த வகையில் பார்க்கணும்னா, இது வரைக்கும் ஒரு முதலமைச்சராக ஆண்கள் தான் இருந்திருக்காங்க, முதலமைச்சராக பெண்களும் வந்துட்டாங்க, பிரதமராக ஆண்கள் தான் இருந்திருக்காங்க, இந்திரா காந்தி மாதிரி பெண்ணும் பிரதமராக வந்திருக்காங்க, கவர்னராக இது வரைக்கும் கவர்னராக ஆம்பளையாக வந்திருக்காங்க, பொம்பளை கவர்னர் வந்திருக்காங்க சார், கலெக்டராக வந்துட்டாங்க, போலீஸ் ஆஃபீஸராக வந்துட்டாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, ஃப்ளைட்டு ஓட்டுறாங்க. ஏன்னா விமானப்படையில கூட இருக்காங்க. விமானப்படையில் இருக்காங்க, எல்லாத்துலையும் இருக்காங்க. இதுதான் பெருமைப்பட வேண்டிய விஷயம். பெருமைப்பட வேண்டிய விஷயம் இதுதான். ஆணுக்கு ஈக்குவலாக அங்கே தண்ணி அடிக்கிறோம், ஆம்பளை மாதிரி அங்கே சைட் அடிக்கிறோம், ஆம்பளை மாதிரி நம்ம வந்து விரும்பின பெண்களோட ஆண்கள் போகிற மாதிரி நாங்கள் விரும்பின ஆண்களெலாம் போகிறோங்கிறது அது வந்து தவறான ரூட்டுக்கு சமுதாயத்தை கொண்டு வரதாகும். எப்போவுமே ஒரு திரைப்படங்கிறது பொழுதுபோக்காக இருக்கலாம், காதல் படமாக இருக்கலாம், க்ரைம் படமாக இருக்கலாம், என்னென்னா இருக்கலாம். ஆனால் சொல்கிற கருத்து வந்து சமூகத்தை கெடுத்துடக்கூடாது. அதுதான் மூலமாக இருக்கணும். நீங்கள் எத்தனை லவ் ஸ்டோரி வந்துருக்கு. ஜாதி அப்பாற்பட்டு லவ் பண்ணுறது, மதத்துக்கு அப்பாற்பட்டு லவ் பண்ணுறது,
பணக்காரன் ஏழை லவ் பண்ணுறது எத்தனையோ வந்துருச்சு. ஒருதலை கால் வந்துருச்சு, இருதலை கால் வந்துருச்சு. ஒருத்தன் வந்து 4 பொண்ணுகள் லவ் பண்ணுறது, ஒரு பொண்ணு 4, 5 பெண் லவ் பண்ணுறது நிறைய வந்துருச்சு. ஆனால் சொல்கிற கருத்து வந்து சமூகத்துக்கு கேடாக அமைஞ்சிடக்கூடாது. ஏன்னா நம்மளும் காட்டுவாசிகள் இல்லை. காட்டுவாசிகளாக இருந்த நாம் இன்னைக்கு வந்து அப்படியே வளர்ந்து வளர்ந்து பண்பாடு கலாச்சாரம், ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒரு குடும்ப உறவு, அம்மா தங்கச்சி, இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு அமைப்பாக நம்ம முன்னேறி இருக்கோம். உறவுகளை பிரித்து இன்னைக்கு ஒரு சமூகத்தில் வேறு மாதிரி ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்திருக்கோம். அந்த கட்டமைப்பு வந்து எதுக்கு? நாகரிகத்தின் வளர்ச்சி, பண்பாடின் வளர்ச்சி. அப்போ அப்படி வளர்ந்துருக்க நேரத்தில் திருப்பி நாங்கள் காட்டுவாசி பார்த்தா இருப்போம். திருப்பி இது வந்து புதுமை இல்லை சார். இது வந்து மிகப்பெரிய பழமை. நீங்கள் வந்து எப்படி வேணால் வாழலாங்கிறது புதுமை இல்லை. எப்படி வேணால் வாழலாங்கிறது மிகப்பெரிய பழமை. ஆதிவாசி காலத்திற்கான பழமை அது. அந்த பழமையானதை வாழணுங்கிறது அது புதுமைங்க. நம்ம ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு சமுதாயத்தை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு. சரி, இப்போ ஒரு அரசியல் கேள்விகளுக்கு வர சார். இதுல ஒரு மாதமாக ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு செய்தி என்னன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து இப்ப சமீபத்துல அவர் வந்து பெரியாரை வந்து தாக்கி பேசுறாரு. அதுல இன்னும் சில காணொலிகள்லாம் எப்படி வருதுன்னா, சீமான் கொடுத்த பதில். இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பேசுறாரோ இதே விஷயங்களுக்கு அவர் வந்து சப்போர்ட்டா பேசின வீடியோவும் வந்துட்டு இருக்குது. இந்த திடீர் மனமாற்றம், இந்த பெரியார் குறித்து அவர் பேசக்கூடிய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பெரியாரை தாக்கி பேசுறாரு அப்படின்னு பார்க்கக்கூடாது. பெரியாரை பற்றி உண்மையிலே சொல்கிறார் அப்படிதான் பார்க்கணும். இன்னொன்று, இப்போ பெரியார் பற்றி இவ்வளவு ஆவேசமாகவும் இவ்வளவு பரபரப்பாகவும் பேசுவதற்கான காரணம் என்ன? இன்றைக்கி பெரியாரை இவ்வளவு தூக்கி பிடிச்சி பேசுறதுக்கு காரணம் என்ன? பெரியாரை பேச வைத்தது சீமானோட மனசோ அவர் இதோ இல்லை. பேச வச்சது திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா எல்லாத்துக்கும் இது பெரியார் மண். பெரியார் தான் எங்களை படிக்க வச்சார். பெரியார் தான் எங்களை இன்றைக்கி உருவாக்குனார். நான் கோணத்தோடு அலைஞ்சோம். பெரியார் தான் எங்களுக்கு வேட்டி கட்டி விட்டார். இப்படி எல்லாத்துக்கும் பெரியார் தான் காரணம், பெரியார் தான் காரணம். பெரியார் இல்லைன்னா நீங்களும் படிச்சிருக்க மாட்டீங்க, நீங்களும் முன்னேறி இருக்க மாட்டீங்க. இப்படி எல்லாத்துக்கும் பெரியார்னு சொல்லும்போது தமிழனுக்கு கோபம் வரும் சார். இது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க தமிழர்களாம். ஓகே, பெரியார் அதை பண்ணிட்டாரோ இதை பண்ணிட்டாரோ நம்பிட்டு இருந்தாங்க. நீங்கள் பெரியார் எந்த அளவுக்கு நீங்கள் தூக்கி பிடிக்கத்தான் சீமான் அவர்கள் தாக்குதல் ஆரம்பித்தார். நீங்கள் இது பெரியார் மண்ணுன்னு சொல்லாமல் இருந்தால் அவரையும் பேசுகிறாரு. பெரியார் இல்லாவிட்டால் சீமானுங்கிற ஒருத்தனை இருக்க மாட்டார். பேரரசு ஒருத்தர் படிச்சிருக்க மாட்டான். பேரரசன் ஒருத்தர் வந்து இங்கே இயக்குனர் ஆகிருக்க மாட்டான். நீங்கள் மாட்டு தொழுத்து இருக்க வேண்டியதான், ஆடு மிச்சிருக்க வேண்டியதான். இப்படின்னு பேசும்போது எங்களை போட்ட ஆளுகளுக்கு கோபம் வரும். அப்போ பேச வச்சது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் சொன்னது தான் இன்றைக்கி அமைச்சர் சொல்கிறார். யார்? துரைமுருகன் சொல்கிறார். அவர் இல்லைன்னா நான் படிச்சிருக்க மாட்டாதுங்கிறார். அவர் படிக்க வச்சதே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். அவர் படிப்பு காசு கொடுத்தது யார்? பணம் கட்டினது யார்? அவரே சொல்லியிருக்காரு, என்னை படிக்க வைத்தது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். நான் கொள்கை அடிப்படையில் நான் திமுகவுக்கு வந்துட்டேன், ஆனால் என்னை படிக்க வச்ச எம்ஜிஆர். அவர் வாக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் பெரியார் படிக்க வச்சார். மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் பெண்கள் விடுதலைக்கும் இதெல்லாம் பெரியாரும் குரல் கொடுத்துருக்கிறார். பெரியாரும் பேசியிருக்கிறார். இன்றைக்கு சமூகத்தில் எல்லாரும் உயர்ந்திருக்கிறதுக்கு பெரியாரும் ஒரு காரணம். நீங்கள் அப்படின்னா நாங்கள் சும்மா இருப்போம். அனைத்துக்கும் பெரியார் தான் காரணம். இது தமிழ் மண்ணை போய் பெரியார் மண்ணுன்னா எப்படி சார் நாங்கள் தமிழை ஒத்துக்குவோம்? ஒரு மானமுள்ள தமிழ் எப்படி தமிழ் மண்ணை போய் பெரியார் மண்ணுன்னு ஒருத்தர் குத்தகை கூறமா நாங்கள்? அவர் சொத்து எழுதி வச்சுட்டோமா நாங்கள்? எப்படி ஒத்துக்குவாங்க சார்? அந்த கட்சியினுடைய ஒரு வழிகாட்டு தலைவராக இன்னைக்கு விஜய் கூட அவர் வந்து கொள்கை தலைவரா பெரியார் சொல்றாரு. இந்த கட்சி அவர்களுக்குள் முரண்பாடு இருந்தாலும், அங்கிருந்து கட்சி உடைந்து வந்திருந்தாலும், 67க்கு முன்னால் வரைக்கும் திரு அண்ணாதுரை அவர்கள் வந்து பெரியாரைத்தான் வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டாரு. அதற்கப்புறமும் அவர்கள் பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் பல விஷயங்கள்ல பெரியாரை தன் கட்சி சேர்ந்த ஒரு மூத்த தலைவரை அவங்க வந்து ஒரு புகழுரையா சொல்றாங்க. இதே கூட்டத்திற்குள்ளதான் திரு சீமான் அவர்களும் இருந்தார். ஆனா இன்னைக்கு அவர் ஒரு சில விஷயங்கள் அவர் சொல்லாத சொல்றார். குறிப்பா வந்து பல விஷயங்கள்ல முதல்ல அவர் வந்து அதுக்கு ஆதாரம் இல்லாம, அது நானும் தொடர்ந்து திரு சுபவி அவர்கள் இருந்து தொடங்கி அந்த பெரியாரிஸ்டுகள் எல்லாம் ஒரு நேர்காணல் நிகழ்த்தினேன். அவர் சொல்ற மற்ற விஷயங்கள், தமிழை காட்டு மிராண்டின்னு சொன்னார்,
பெண்கள் கருப்பையா இருந்தா அதுக்கு ஏன்றத டீட்டெயில் அவங்க சொல்றாங்க. ஆனால் இந்த உறவு முறைகள் குறித்து அவர் பேசினாருங்களா, அந்த மாதிரி எங்கேயும் ஆதாரம் இல்லைன்ற அவர் அங்கிருந்து தொடங்குறார். அந்த மாதிரியான பேச்சுக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்கள் பெரியார் விடுங்க சார், வீரமணி அவர்களே அதுக்கு ஆதாரம் சொல்லியிருக்காரு. ஒரு பேட்டியில் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு தான் நீங்கள் வந்து இந்த உறவை வச்சுக்கணும். அதில் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு வார்த்தை விட்டார். ஒரு ஒரு பொறுப்பு உணர்வு, அதான் பொறுப்பு உணர்வுன்னா தாய் தந்தை நம்ம அப்போ பிள்ளைய பெற்றுக்கணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக பண்ணாதீங்க, உறவுங்கிறது தேவைக்கு பண்ணுறது அப்படின்னு பெரியார் சொன்னார்னு வீரமணி சார் பேட்டியை நான் பார்த்தேன். இதோட உங்களுக்கு ஆதரவு வேண்டியிருக்கு. அது இங்கிலீஷில் சொன்னார்னு தமிழில் ஒரு மொழிபெயர்க்கிறாரு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து உறவு உறவு ஒரு உறவுக்காகவோ ஒரு பொறுப்புக்காகவோ நீங்கள் உறவு கொள்ளாதீங்க அப்படின்னா அதுக்கு என்ன உறவு பேர்? இது மாதிரி இல்லை, நிறைய அவங்க ஆதாரம் காட்டுறாங்க சார். அவங்க பேசின விஷயங்கள் பெரியார் எழுதுனதுலேயே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார் அப்படிங்கிறதுக்கு இவ புது விளக்கம். இப்போ திருக்குறளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு விளக்கம் எழுதுவாங்க. கலைஞர் ஒன்று எழுதுவார், ஆனால் என்னமே பொருள் இருக்கும், இருக்க பொருளை விளக்கிடுவாங்க. ஆனால் பெரியார் பேச்சுக்கு ஆளாளுக்கு ஒரு விளக்கம். காட்டுமிராண்டி காலத்துலேருந்தே இந்த மொழி இருந்திருக்கு அவரை சொல்ல முடியானே. ஆதிகால மொழி நம் தமிழ் மொழி தான் பழமையான மொழி, உலகில் தோன்றிய மொழிகளில் நம்ம தமிழ் மொழி தான் முதன் மொழி அப்படி சொல்ல முடியானே. அது காட்டுமிராண்டி மொழி. அது வந்து நீங்கள் அவருக்கு பூரா சப்பை கட்டுறாங்க சார். அப்புறம் இந்த சனியை படிக்காதீங்கிறாரு, அதுக்கு என்ன விளக்கம்? அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சப்பை கட்டிட்டு பெரியாரை காப்பாற்றுறதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இப்படி சொல்லத்தான் சீவன் அதிகம் பேசுவார். நீங்கள் சும்மா இருந்தாலே சும்மா இருப்பார். நீங்கள் எல்லாத்துக்கும் அவரை படிக்க வச்சார், எல்லாம் பண்ணா இருக்கும்போது அவருக்கு வேகம் வந்துடுது. ஏன்னா எல்லாம் ஒரு பெரியாரன் காரணம்னா அப்போ தமிழன் என்ன மடையனா அப்படிங்கிற ஒரு இது வருதுல்ல. அதனால் இது வந்து பெரியாரை அதிகம் பேச வச்சது இவங்க தான். இவங்க அமைதியாக இருந்தாலே அவங்க அமைதியாக இருவாங்க. இவங்க சும்மா சனாதன ஒழிப்பு, தாலி அடுத்தவன் பொண்டாட்டி தாலியாக இருக்கிறது, பூணில் இருக்கிறது, இதுவே பண்ணி எத்தனை இடத்துக்கு தமிழ் பொறுப்பான்? இது அரசு பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு முடிவு வரணும். அந்த முடிவு தான் இன்றைக்கி பெரியார் மேலே இவ்வளவு சீமான் தாக்குதல் ஏற்படுத்துறது. சார், திரு சத்யராஜ் அவர்கள் கூட தங்களுடைய பெரியார் குறித்து சரியாக இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்ற மாதிரி பெரியாருக்கு ஆதரவாகவும் மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். அதான் சார், ஒரு சத்யராஜ் கருத்து தானே சார். இப்போ அவரும் புரிஞ்சுக்கல வச்சுங்க சீமான் சார். இப்போ நாங்களும் புரிஞ்சுக்கல, எங்களுக்கும் தெளிவாக தெரியணும். அப்போ சீமான் சார் வந்து இதுக்கு பதில் இருக்கா இருக்கான்னு கேட்டு தான் இருக்கார். ஒவ்வொரு விஷயம் சொல்லிவிட்டு இதுக்கு பதில் இருக்கா. அப்போ அதுக்கு நீங்கள் நாங்களும் கேட்குறோம், ஆமாம் இப்போ சொல்கிறாரு இதுக்கு என்ன பதில் அப்படிங்கும்போது அப்போ பதில் சொல்லி ஆகணும் சார். சத்யராஜ் சார் வந்து சீமான் கேட்குறாரு, இதற்கு இதான் பதில் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தெளிவாகும். நீங்கள் சீமானுக்கு பதில் சொல்லல இல்லையோ, மக்கள் எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். வீரமணி சார்னு ஒருத்தர் இருந்தார்ல, எங்கே போனார்? சனாதன ஒழிப்புக்கு மாநாடு ஒரு கூட்டம் போட்டு உட்காந்தார். அடுத்து தாலி போய் அறுத்தார், அடுத்து பூணில் அறுத்தார், இதெல்லாம் பண்ணார்ல. இன்னைக்கு ஒரு பெரியாரே போட்ட அது செய்தது தமிழ்நாட்டில் நிகழ்ந்தது உண்மை. அதுக்கு திரு வீரமணி அவர்கள் எப்படி திராவிட கழகத்தை உருவாக்குனது யாரு? திராவிட கழகத்தை உருவாக்குனது யாரு? பொறுப்பு இருக்குன்றீங்களா? இல்ல, உருவாக்குனது பெரியார். அவருக்கு அப்புறம் இன்னைக்கு திராவிட கழகத்துக்கு தலைவர் யாரு சார்? இன்னைக்கு அண்ணாவை பத்தி ஆனால் அந்த மாதிரி பார்ப்பனிய துவேஷத்தை விட்டு நாங்க கடந்து இங்க ரொம்ப தூரம் வந்துட்டோம், இதை நிகழ்வதற்கு நம்ம பார்ப்பனியத்தை மட்டும் இல்ல, ஜாதி ஒழிப்பு, பெண்கள் விடுதலை எல்லாத்தையும் விட்டு ரொம்ப தூரம் அவங்க வந்துட்டாங்க. அவங்க நானும் சொல்றேன், அவர் கேள்வி கேட்கறாருல, நீங்க பதில் சொல்லுங்கிறேன். அவருக்கு பதில் இருக்காங்கிற, பதில் இருக்கு அப்படின்னு வீரமணி சார் சொல்றாரு. அவரு திரு வீரமணி தவிர்த்து அவருக்கு திரு செல்வி மதுவதனி, அவர் மே 17 இயக்கத்தினுடைய திருமுருகன் காந்தி, திரு சுபவி அவர்கள், இது மாதிரி கொளத்தூர் மணி அவர்கள், விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் எல்லாருமே பதில் சொல்லிட்டு தான். பதில் சொல்ல சார் ஒன்னு சொல்றாங்க, சீமானை பத்தி அவதூறு பரப்புகிறார், சீமானை பத்தி அவதூறு பரப்புகிறான்னு சொல்றாங்க தவிர அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. இவர் சீமானுக்கு எதிராக இது பண்ணுறார், சீமான் பெரியார் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவரை போய் இவர் எதிர்க்கிறாரு, இது வந்து
ஆரோக்கியமான அரசியல் இல்லை, இது ஆபத்தான அரசியல். பெரியாரை எதிர்ப்பது ஆபத்தான அரசியலாம். நீங்கள் திமுக ஆரம்பித்தப்போ யாரை எதிர்த்தீங்க? நீங்கள் காங்கிரஸ் எதிர்த்த விட பெரியார் தான் எதிர்த்தீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு எப்படி ஆரோக்கியமான அரசியல் ஆச்சு? நீங்கள் பெரியார் எதிர்த்தா அது ஆரோக்கியமான அரசியல், சீமான் எதிர்த்தா அது ஆபத்தான அரசியலா? இது வரைக்கும் இல்ல அதே மாதிரி அவர் வந்து அவர் பெரியாருக்கு நேர் எதிராக நிறுத்தக்கூடிய விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்ததாக, அந்த சந்தித்தது தொடர்பான புகைப்படங்கள் அதெல்லாம் போலி அப்படின்றது உட்பட ஒரு ஒரு விஷயங்கள் வெளியே வந்துட்டே இருக்கு தொடர்ந்து. அவங்க இதற்கு பதில் சொல்வதில்லை அப்படின்றது நீங்க சொல்றீங்க, பொதுமக்களாக ஒரு தரப்புல இருந்து நீங்க சொல்றீங்க. 2 விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. ஒண்ணு, பிஜேபி இதற்கு பின்னால் இருக்கிறது. திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து வந்தது பிறகு அவரோட வந்து பேச்சு மாறி இருக்கு. 2வது, அவர் வந்து பிரபாகரனை முன்னிறுத்துகின்ற அரசியல் வந்து அது அவரு போலியானது அப்படின்ற 2 கருத்து சொல்றாங்க. அந்த போட்டோ உண்மையானது அப்படின்னு சீமான் சார் சொல்லலை. ஆமாம் இல்லைன்ட்டார். அவர் வாயா சொல்லிட்டாரு. ஆமாம் அது எழுது நான் இல்லை அப்படின்ட்டார். பிரபாகரனை சந்தித்தாருங்கிற அது உண்மை. ஏன்னா இன்றைக்கி கூட ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. யார்? எல்டிடி சைட்லேருந்து ஒரு லெட்ரு பேரில் இந்த மாதிரி சீமானை சந்தித்தது உண்மை, ஆனால் ஃபோட்டோ எடுத்தது உண்மை, ஃபோட்டோ இவருக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை. ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அதனால இவரே எடுத்துக்கிட்டார். அதே ஓகே, அதில் என்ன தப்பு? நாடு முழுகி போச்சா சார்? போலியா உண்ணாவிரதம் இருக்கிறது, போலியா போராட்டம் பண்ணுறது, இலக்கிய தமிழ் கொண்டு குவிக்கும் போது இங்கே உண்ணாவிரத நாடகம் பண்ணுறது, இதை விட சார் ஒரு ஃபோட்டோ இது இல்லாத உங்களுக்கு பெரிய குற்றமாக போச்சு. அதை யாரை கேட்குறீங்களா? அங்கே நம்ம தமிழ் இனம் கொண்டு குவிக்கிறாங்க. காலை டிஃபன் சாப்பிட்டு வந்து ஒரு 3 மணி உட்காந்து திரும்பி மதிய சாப்பிட்டு போனது உண்ணாவிரதம் உங்களுக்கு. அதை கேட்குறீங்க முதல்ல. அது தவறுதான். அழிவு இது மாதிரி நாடகம் நிறைய நம்ம கேள்வி வைக்க முடியும். ஒரு ஃபோட்டோவில் அது யாரோ ஒரு டேரக்டர் செட் பண்ணார். இப்போ நான் கூட இருக்கேன், ஓகே, எம்ஜிஆரோட இருக்க மாதிரி யாராவது கொடுத்தா நான் தூக்கி போய் குப்பையில் போடுவேன். நான் எம்ஜிஆர் இப்போ ரொம்ப பிடிக்கும், எம்ஜிஆர் நான் இருக்க மாதிரி யாராவது பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் எடுத்து வீட்டில் வச்சுக்குவேன். நான் அது தூக்கி எறிய மாட்டேன். போலி தான். எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும், எம்ஜிஆரோட இருக்க மாதிரி சொல்கிறத நான் வச்சுக்குவேன் சார். அவன் வச்சுக்கிட்டார், ஓகே, கொடுத்தாரு, ஓகே, வெளியே வந்துச்சு, ஓகே. அவரே இப்போ அது இல்லைன்ட்டார். இல்லை அது நான் தான் அப்படி சொன்னார்னா தான் இந்த கேள்வி. அவர் இல்லைன்னு தப்பு ஒத்துக்கிட்டாரு. நீங்கள் அது போடுற சீமானு ஒத்துக்கிட்டார்ல, அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், பெரியார் வந்து தமிழுக்காக போராடவில்லை அப்படின்னு நீங்கள் ஒத்துக்குங்க. இல்ல சார், அது மாதிரி சார் அந்த விஷயத்த கூட நீங்க போட்டோ விஷயத்தை நிறைய பேர் வந்து நம்ம கடந்து போலன்னாலும், அவர் அங்க போனேன், ஆமக்கறி சாப்பிட்டேன், AK-47 சுட்டேன், அரிசி கப்பல்ல பெரிய பார்த்தேன் சார். எனக்கு ஒரு தமிழ் குடிமகனா, எனக்கு ஒரு தமிழனா, என்ன சீமான் வந்து ஆமக்கறி சாப்பிட்டாரா, சீமான் வந்து துப்பாக்கி சுட்டாரா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை சார். அது நான் பெருசாக எடுக்கவே இல்லை சார். நான் வந்து சீமான் பண்ணு சொன்னேன் சார். இது சீமான் தான் தமிழ் காப்பாற்றினார், தமிழை படிக்க வச்சார் நான் சொல்கிறேன்னா, சீமான் இல்லைன்னா இந்த தமிழ் இடமே அழிஞ்சிருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, அப்படி சொன்னால் தான் நீங்கள் சீமானை பற்றி பேசணும். நான் சீமான் வந்து அது சப்போர்ட் பண்ணல. அது சந்திச்சாரா இல்லையா, ஃபோட்டோ உண்மையாக, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் நீங்கள் தான் பெரியார் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லை அப்படிங்கிறீங்க. பெரியார் இல்லைன்னா சமூகமே வளர்ந்துருக்காதுங்கிறீங்க. பெரியார் இல்லைன்னா நான் தமிழ் பெண்கள்லாம் தமிழச்சிகளாம் ஜாக்கெட்டை போட்டுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. இதான் சொல்கிறது யார்? நீங்கள் தானே. அப்போ இவ்வளவு சொன்னீங்கன்னா அப்போ நாங்கள் கேட்போம். அதுக்கு நீங்கள் ஆதாரத்தை வைக்கணும், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். எல்லாத்தையும் உருவாக்கணும் பெரியார் நான் கேட்டு சும்மா இருக்கலாம். ஆதாரத்தை சொல்லுங்கள். அவர் அதான் கேட்குறாரு. தமிழை சனியன் மொழி என்று சொன்னார். தமிழ் வந்து நீங்கள் தமிழ் எழுதாதீங்க, இங்கிலீஷ் கலந்து எழுதுன்னு சொன்னார். அதுக்கு சீமான் நிறைய ஆதாரம் முன்னாடி வந்துருச்சு. இவர் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நானே ஏற்கனவே இருந்ததுதான். சரி, இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏற்கனவே இருந்ததுதான். அது தொடர்ந்து அதுக்கான எனக்கு சீமானது பெரியாரை பற்றி சொல்கிற விஷயங்கள் தான் எனக்கு இப்போ வேணும். அது உண்மையா பொய்யாங்கிறத நீங்கள் பெரியார் இருக்காங்களே, பெரியார் வந்து போற்றி போல்றாங்களே, அவங்க அது பதில் சொல்லணும். மக்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து எது உண்மை எது தப்புன்னு எது பொய்ன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒருத்தர் வந்து பெரியார் மாதிரி ஒருத்தர் பழி சுமத்துனாரும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பழியை துடைக்க வேண்டிய இது உங்களுக்கு இல்லைன்னா சீமான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு ஆயிரும். உண்மை சொல்கிறாரு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகிப்போம். அது நீங்கள் அப்படி வந்து பெரியார் சொல்லவே இல்லை அப்படின்னா சொல்லுங்கள், ஆதாரம் இல்லை, இவர் இப்படி தான் சொன்னார். இந்த பொய்யை வந்து ஒவ்வொன்றுக்கு அர்த்தம் நீங்கள் சொல்கிறது, காட்டு முன்னாடி மொழி தமிழ் சொன்னதுக்கெலாம் நீங்கள் சப்ப கட்டுறதுலாம் நல்ல கற்பனை. அதெல்லாம் நல்ல கதை எழுதுக்கு அவங்க சினிமாவுக்கு வரலாம். அவங்களாம் இந்த மாதிரியான பேச்சுகளுக்கு பின்னால் பிஜேபி இருப்பதாகவும்,
அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து வந்ததுக்கு பிறகுதான் அவர் மிக உக்கிரமாக இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு வேற இருக்கக்கூடிய கருத்துக்கள். அதான் சார் இப்போ ரஜினி சார் எழுதி கொடுத்தா சீமானதை படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணி பேசுகிறான்னு சொல்லலாம். அண்ணாமலை சொன்னபடி அவர் சொல்கிறத கேட்டு தான் அவர் மேடையில் பேசுகிறான்னு சொல்லலாம். என்ன வேணாலும் நம்ம வந்து கற்பனைகளை வந்து பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ரஜினியை சந்திச்சுட்டு பேசுகிறாரோ இல்லை பிஜேபி சொல்லி பேசுகிறாரோ, அவர் உண்மையாக பேசுகிறாரோ இல்லையா அதை மேட்ரு. அவர் சொல்கிறது உண்மையாக இல்லையா அதை மேட்ரு. யாருக்கு பின்னாடி ஓகே இருக்கட்டும்ங்கிறேன். ஓகே பிஜேபி சப்போர்ட் இருக்குது பேசுகிறாரு இருக்கட்டும். அது பொய்னா நிறுவிங்கன்னு சொல்கிறான். நீங்கள் அவதூறு பரப்புறாரு, அசிங்கப்படுத்துகிறாரு, அதை படுத்துகிறாரு, தமிழுக்காக பெரியார் பண்ணார், இவர் தமிழரை இழிவுபடுத்துகிறாரு. இது எங்களுக்கு பதிலே இல்லை. அவர் கேட்குறதுக்கு நிறைய கேள்வி கேட்டிருக்காரு. திருப்பி வீடியோ பார்க்க சொல்லுங்கள். இதுக்கு பதில் இருக்கா அப்படிங்கிறாரு. சார் தொடர்ந்து சொல்றாங்க. இப்ப தொடர்ந்து வந்து சொல்றாங்க. அவங்களும் கேட்கறாங்க. முதல்ல இந்த உறவு முறை குறித்து அவர் பேசுறதுக்கான ஆதாரத்தை கொடுக்க சொல்லி சொல்றாங்க. பல்வேறு அந்த பெரியாரிஸ்டுகள், அந்த நூல்களை படித்தவர்கள், அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் உட்பட அவர் சொல்ற மத்த கருத்துக்கள், காட்டுமிராண்டி சொன்னார், மத்த கருத்துக்களை வந்து ஆமா சொன்னார், ஏன் சொன்னாருன்னு ஒரு விளக்கம் சொல்றாங்க. மத்தபடி இந்த இதுக்கு முன்னால சொன்னதுக்கான ஒரு முதல்ல அவர் வந்து ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி அந்த அதாவது தாயோட சகோதரிகள் கூட உறவு கொண்டு தப்பு அப்படின்னு பெரியார் சொல்லி இருக்காருன்னு சொன்னதுக்கு அவர் இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் தரலீங்க. நான் அதை சொன்னேன். வீரமணி ஆதாரம் வீடியோ போட்டால் சொல்லிட்டுனே அவரே சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த உறவுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காதீங்க, பொறுப்பு எடுத்துக்காதீங்க. பொறுப்படுத்துக்காமல் ஒரு பொண்ணோட உடல் வச்சா அது என்ன சார் அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்கள் சார். அது அந்த மாதிரி எங்கேயும் சொல்லலன்னு தான் சொல்றாங்க. வீரமணி சார் சொன்னார்ல, அவர்கிட்ட கேளுங்க. அதை ஏன் சொன்னாரா? தப்பு இல்லையான்னு கேளுங்க அவர்கிட்ட. ஒரு பொண்ணு உடல் வச்சுக்கு பொறுப்படுத்துக்காதீங்கன்னா ஒன்று சார், ரெண்டு சார். ஒரு பொண்ணுகிட்ட உடல் வச்சுட்டா ஒன்று காசு கொடுத்துட்டு போவாங்க சார். அந்த காசு கொடுக்குற பொறுப்பு இருக்குது சார். ஒரு உபச்சாரிட்டு கூட ஒரு ஆண் வந்து தன் காமத்தை தணிக்க போனான்னா அவன்கிட்ட காசு கொடுக்கணும். அது பொறுப்பு தானே. காசு இல்லாமல் போகிறதுங்கிறது அயோக்கியத்தை தானே. அப்படின்னு சில ஆள் இருந்திருக்காங்க. உபச்சாரி கூட காசு இல்லாமல் போயிட்டு ஏமாத்தினாலும் இருக்காங்க. அது கூட அந்த உபச்சாரத்தோட மோசமானது. அது கூட பொறுப்பு வேணும். நீங்கள் காசு கொடுக்குங்கிற பொறுப்பு வேணும். பொறுப்பே இல்லாமல் செக்ஸ் வச்சுங்கன்னா இது என்ன புரியல. அதுக்கு விளக்கம் ஃபஸ்ட்டு வீரமணி சார் சொல்லட்டும். இது பெரியார் பெரியார் சொல்லியிருக்காருன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அங்கேயே அவங்களுக்கு ஆதாரம் ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் ஆதாரம் தேவையில்லை. பெரியார் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டாரு. இதோட ஆதாரம் வேண்டி இருக்குது. அப்போ யார் வேணால் யார்கிட்ட போகலாங்க தான் அர்த்தம். அதே போல இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இப்போ கட்சி துவங்கி இருக்கிற திரு தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறார். அதே மாதிரி அவருடைய பரந்தூர் வந்து அவர் விமான நிலையம் இங்க அமையக்கூடாது அப்படின்னு ஒரு ஆதரவு தெரிவிச்சுட்டு போயிருக்கார். திரு அண்ணாமலை அவர்கள், திரு கார்த்திக் சிதம்பரம் இவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளேஸ் எதுவுமே சொல்லாம இப்படி வந்து பேசிட்டு போறாரு அப்படின்னு. இந்த வரிசை முதல்ல வந்து ஒரு இடைத்தேர்தலில் பங்கேற்காமல் இருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இடைத்தேர்தல் இவங்களுக்கு புறக்கணிச்சதுக்கு காரணம் எப்படியும் ஆளுங்கட்சி பணபலத்தினால வெற்றி அடைஞ்சிரும், இது தேவையில்லாத செலவு அப்படிங்கிறது முடிவெடுத்தாங்க. ஏன்னா ஏற்கனவே அனுபவிச்சிட்டாங்க. போன இடைத்தேர்தலையே ஆட்டு வந்த மாதிரி மக்களை அடைச்சி வச்சு பிரியாணி கொடுத்து எல்லாம் கொடுத்து காசை கொடுத்து எல்லாம் ஓட்டு வாங்கினது எல்லாமே அவங்க பார்த்துட்டாங்க. அப்போ திருப்பி தான் நடக்க போகுது. ஏன்னா ஆளுங்கட்சி அவங்களுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்களும் இதை தவிர்த்துருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு இன்றைக்கி அங்கே தேர்தல் நடக்கிற பட்சத்தில் எவ்வளோ செலவு சார். இவங்க கட்சிக்காரங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது தான் செலவு. கவர்மெண்ட்டுக்கு யாரோட வரி பணம்? மக்களோட வரி பணம். இப்படி எத்தனை கோடி இந்த எலெக்ஷனுக்காக எத்தனை கோடி செலவாக போகுது? யாரோட காசு? மக்கள் வரி பணம். அப்போ எப்படியும் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு இடைத்தேர்தல். பொது தேர்தல்னால் தவிர்க்கக்கூடாது, போட்டுட்டு தான் ஆகணும். இது வந்து எப்படியும் வரப்போகிறாங்க அப்படிங்கும்போது இதுக்கு வந்து மக்கள் வரப்பணம் இன்றைக்கி வீணாகும். அப்போ சீமான் அவர்களும் இது தவிர்த்து மற்றவங்க தவிர்த்து இருந்தால் அவங்களே அன்னபோஸ்டாக வந்திருப்பாங்க. பெரிய ஒரு அவங்க வெற்றி கொண்டாட மாட்டாங்க. இப்போ போய் இந்த டான்சன் அது மாதிரி இவங்க இப்போ எப்படியும் ஜெயிக்க போகிறாங்க. ஜெயிச்சுட்டு இதுக்கு வெற்றி விழா அடுத்து 200 நாம தான் அப்படிம்பாங்க. இது அன்னபோஸ்டா ஜெயிக்க விட்டுருந்தா மக்கள் தெரிஞ்சுக்காது, அப்படியே விட்டுருக்கலாம். சரி, ஸ்ரீமான் சார் வந்து நிற்கிறாரு, களம் சந்திக்கட்டும். அது மாதிரி வந்து இப்போ
ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். வராரு, அறிக்கை விடுறாரு, பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்ல. அவர் எப்படி அரசியல் நடத்துவார் அப்படின்ற கருத்துக்கு நீங்க எப்படி பாருங்க? ஒரு விஷயம், அவர் மக்களை சந்திக்கலைங்கிறது ஒரு விஷயம். அரசியலுக்கு வந்துட்டு மக்களை சந்திக்கணும், அது வந்து நியாயமான விஷயம். ஆனால் அது பேர் என்ன ஒரு உண்மைன்னா, இவங்க மாநாடு போட்டு மேடை போட்டு ஊராக பேசுகிற விஷயத்த அவரால் ஒரு ட்விட்டர்லேயோ ஒரு சின்ன ஒரு 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 அறிக்கையிலையோ போய் சேர்ந்துடுது. அது ஒரு உண்மை. நடிகருங்கிற ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. விஜய் அப்படிங்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க கேட்குறக்கு ஆர்வம் ஒரு மக்களுக்கு இருக்குது. அதனால் அந்த ஊருக்கு போய் தான் பேசணும், மக்களை பார்த்து தான் பேசணுங்கிறது இல்லை. ஆனால் என்ன சொல்ல வரோமோ அது மக்களுக்கு போய் சேர்ந்துருது. இப்போ பரந்தூர் போய் நேராக போனார். ஆனால் மற்ற தலைவர்கள் போய் பார்க்குறத விட இவர் போன உடனே தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வீடியோலாம் பரவிருச்சு. ஏன்னா அது நடிகருங்கிற ஒரு பவர், அது ஒரு ஈர்ப்பு. ஆனால் அது மட்டும் பத்தாது, மக்கள் நம்ம வந்து அவரை நம்பணும். ரசிகர்கள் நம்பிடுவாங்க. ரசிகர்கள் வந்து இன்றைக்கி அரசியல் வந்து தொட்டவரை மாறிட்டாங்க. ஆனால் மக்கள் நம்பி ஓட்டு போடணும். அந்த மக்கள் நம்புறதுக்கான வேலைகள் நீங்கள் தான் பண்ணணும். இது பத்தாது. அவர் களத்தில் இறங்கணும், மக்களை சந்திக்கணும். அப்போ தான் மக்கள் நம்பிக்கை வரும். நம்ம அது கொஞ்சம் எதிர்பார்ப்போம். இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டாலின் பேசுகிறது மக்களை சென்று அடைகிறத விட, ஒரு அண்ணாமலை பேசுகிறது மக்களை சென்று அடைகிறத விட, சீமான் அவர்கள் பேசுகிற மக்களை சென்று அடைகிறத விட, விஜயோட ஒரு சின்ன ஸ்பீச்சு, சின்ன அசைவுகள் போய் சேர்ந்துருது. அது உண்மைதான். அது சார், சமீபத்துல இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பாலியல் அத்துமீறல், யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி ஒரு வாசகம் ரொம்ப பிரபலமானது. அதே போல இப்போ வந்து ஈசிஆர்ல யார் அந்த கார், இந்த மாதிரி ஒரு கொடி கட்டிட்டு ஒரு பெண்ணை வழிமறிச்சதை பார்த்திருப்பீங்க. சென்னை ஈசிஆர் பக்கம் நீங்க அதிகமா டிராவல் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். எனக்கு பெண்கள் வந்து வெளியே நடமாட முடியாத நிலை வந்துருச்சு. இப்போ இந்த வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு அப்பா அம்மா இருக்கட்டும், நம்ம பொண்ணு தோழிகளோட ஒரு ரவுண்ட்ஸ் போகிறாங்க, ஒரு காஃபி ஷாப் போகிறாங்க, இல்லை சாப்பிட போகிறாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்கல்ல. இன்றைக்கெல்லாம் உலகம் வேறு மாதிரி இருக்குது. இன்றைக்கி முன்ன மாதிரிலாம் அம்மா துணைக்கு போகணும், பொண்ணோட அப்பா துணைக்கு போகணுமா இன்றைக்கி இருக்குது. பெண்கள் தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அப்பா அம்மாவும் அனுமதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காலத்தில் வந்து அப்பா அம்மா பெண்கள் வெளியே போகிறதுக்கு அனுமதிக்க முடியாத நிலைமை தான் இன்றைக்கி. அனுமதிக்கவும் முடியாது. ஏன்னா இன்றைக்கி காலங்கள் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. சொல்ல பெண் விடுதலைங்கிறாங்க. இதுதான் பெண் விடுதலை. பெண் விடுதலைங்கிறது இன்றைக்கி அவங்க காரில் விட்டு அவங்க பெண்ணே ட்ரைவ் பண்ணிட்டு ஜாலியாக போகிறாங்க. இது பெண் விடுதலை தானே. ஆனால் அந்த பெண் விடுதலை ஒடுக்குறது, பெண்களுக்கு பயத்தை ஏற்படுத்துறது, அப்பா அம்மாவுக்கு பயத்தை ஏற்படுத்துறது யார்? அந்த சக்திகள் யார்? அப்படிப்பட்ட சக்தியில் அடித்து நொறுக்க வேணாமா? நொறுக்கணும்ல சார். அப்போ பெண் விடுதலை பற்றி என்ன பேசுகிறீங்க நீங்கள்? பெரியார் வந்து பெண் விடுதலுக்கு போராடினார். பெரியார் தான் பெண் விடுதலையை உருவாக்குனார். இன்றைக்கி பெரியாரால் தான் பெண்கள்லாம் சுதந்திரம் தர்றாங்க. எங்கே தர்றாங்க? எங்கே சார் தர்றாங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில் வளாகத்துக்குள்ளேயே ஒருத்தன் ரேப் பண்ணுறான். அப்புறம் பெண் விடுதலை என்ன? பெண்களை வந்து சமூகத்தை உயர்ந்துட்டாங்க, பெரியார் கனவு படிச்சிருச்சு. நான் என்ன சொல்கிறேன் சார்? இல்லை, நானும் சொல்கிறேன் சார். இல்லை, இப்போ இதில் வந்து கொடி கட்டி வந்திருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுக காரன்ட்டு ஒரு முத்திரை வந்துருச்சு. அப்புறம் யார் அந்த சார்னு போய்க்கிருக்கு, அது இன்னும் விட தெரியல. ஓகே, எப்படி சீமான் கேட்குறதுக்கெலாம் விட தெரியலையோ அது மாதிரி இந்த யார் அந்த சாருக்கும் விட தெரியல. இப்போ கட்சி கொடியை கட்டிக்கிட்டு 4-5 பொறுக்கி பசங்க போய் மறிச்சிருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கட்சி கொடிக்கு சாதாரண விஷயம் சார். ஏடிஎம்கே கொடியாக இருக்கட்டும், திமுக கொடியாக இருக்கட்டும், பிஜேபி கொடியாக இருக்கட்டும், காங்கிரஸ் கொடியாக இருக்கட்டும், அது யாருக்கு காரில் கட்டணும்? அதுக்கு வரமுறை இல்லையா? அது வரமுறை வகுக்கிறது யார்? கண்ட பொறுக்கிகளும் செயின் இருப்பவங்களும் புறம்போக்களும் நினச்சிட்டா இப்போ கட்சி கொடியை கட்டிக்கிறதா சார்? நான் சொல்லுது கட்சிக்காரன் இருக்க மாட்டான். நம்ம வந்து ஒரு கட்சி கட்டிக்கிட்டால் நம்ம சுதந்திரம் தரலாம், யாரும் கேட்க மாட்டாங்க, போலீஸை கொஞ்சம் கட்சி கொடி பார்த்துக்கு பயப்படுவாங்க, இப்படி சில ரவுடி நினைக்கலாம்ல. இப்போ ரவுடி கூட அந்த ஒரு கட்சி கொடி கட்டலாம்ல. இன்னைக்கு அந்த நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது அந்த சம்பந்தப்பட்டவங்க வித்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட இல்லை சார். இன்னைக்கு பொம்பளை மறிச்சு பண்ண ரவுடி தான் வைங்க, பொறிக்கல் தான் வைங்க. அப்போ இந்த பொறிக்கல் வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுக கொடி கட்டுறான். ஓகே, நாளைக்கு ஆட்சி மாறலாம்.
ஏடிஎம்கே மாறுதோ இல்லை பிஜேபி ஆட்சிக்கு வருதோ, அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த இவங்க என்ன பண்ணுவாங்க, பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டா பிஜேபி கொடியை போடுவான், ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துட்டா ஏடிஎம்கே கொடியை கட்டுவான். அது காரில் கொடியை கட்டுறதுக்கு ஒரு வரமுறை வேணுமா வேணாமா? தேசிய கொடியை காரில் கட்டுறதுக்கு வரமுறை இருக்குல்ல, யார் தேசிய கொடியை கட்டணும்னு ஒன்று இருக்குல்ல. தமிழ்நாடு அரசு சின்னம் இருக்குல்ல, அந்த கோபுரம், அதை அரசு அதிகாரிகள் முக்கியமான மந்திரிகள் இவங்க தான் பண்ணணும். அப்போ அது வரமுறை இருக்குல்ல. அது மாதிரி கட்சி கொடிக்கும் வரமுறை வைங்க சார். நாங்கள் யார் சார் நம்புறது? பொறுக்கிறதுக்கு கொடியை கட்டி போனாங்கன்னா நாங்கள் பயப்படுறதா? அவள் திமுக காரன் நினைக்கிறேன். அவள் திமுக காரனா பொறுக்கியா? ஏடிஎம்கே கட்சி கொடி பிறந்தா அவன் என்ன பொறுப்பு இருக்கான்? அப்போ நான் சொல்கிறது திமுகவுக்கு மட்டும் இல்லை, ஏடிஎம்கே எல்லா கட்சிக்கும் சொல்கிறேன். ஒருத்தன் காரில் ஒரு கொடியை உங்கள் கட்சி கொடியை கட்டுறதுக்கு ஒரு வரமுறை வேணும். அவன் ஏதாவது இந்த பொறுப்பு இருந்தால் தான் இந்த கொடியை கட்டணும். அந்த பொறுப்பு இல்லாதவன் கொடியை கட்டினான்னா சட்டத்துக்கு புறமானது, அவனை தூக்கி உள்ளே வைக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இனிமேல் யார் நம்புறது சொல்லுங்க பார்ப்போம். இது பெரிய உதாரணம் நடந்திருக்கு. இப்போ வந்து திமுகவும் சரி ஏடிஎம்கும் சரி எல்லாருமே உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும். விழிப்புணர்வுனா நம்ம கட்சி பேர் கெட்டு போகுது. ஒரு கட்சிக்காரவும் இருக்கலாம், கட்சிக்காரன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு, ஒரு கட்சி கொடி இருந்ததுனால திமுக மேலே எவ்வளோ பழி வந்துச்சு, திமுகவுக்கு எவ்வளோ களங்கம் வருது, திமுக காரன் தான் இன்றைக்கி பொருட்களை பண்ணுறான்னு வருதுல. அப்போ அதுக்கு கட்சிகள் தலைமைகள் பேசி ஒரு முடிவு எடுக்கணும். கொடி யார் கட்டுறது, அது வரணும் சார் ஃபஸ்ட்டு. வருகைக்கு கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.